முதலமைச்சரே தோல்வி அடைகிறார் என்றால் அப்படி ஒரு எதிர்ப்பலை வீசி இருக்கிறதா பாக்குறீங்களா? 91ல திமுகவுக்கு எதிராகவும் 96ல ஜெயலலிதாவுக்கு எதிராகவும் இந்த மாதிரியான அப்படி ஒரு அலை வீசி இருக்கிறதா பாக்குறீங்களா? ஏன் முதலமைச்சரே தோல்வி அடைந்திருக்காரு? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நேற்றைய முடிவு என்பது மிகுந்த அதிர்ச்சியை தான் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் உருவாக்கி இருக்கிறது. பொதுவாக எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் கூட அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு தான் முதலமைச்சரினுடைய தோல்வி என்பது இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. 96ல இருந்து 2001 வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மகத்தான ஆட்சியை தந்தது. தமிழ்நாட்டினுடைய பொற்கால ஆட்சி என்று நீங்கள் வகைப்படுத்தினால் அது 96 டு 2001 திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய ஆட்சி தான். ஆனா கலைஞர் 2001ல தோல்வியை தழுவியதற்கு மிக முக்கியமான காரணம் பலமான கூட்டணியை அமைக்காமல் போனதுதான் என்று அன்றைய கருத்தியலாளர்கள் எல்லாரும் ஒரு சேர சொன்னாங்க. பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்ததும் அந்த சட்டமன்ற தேர்தலை மக்கள் விரும்பல. பாஜகவுடன் கூட்டணி வச்சிருந்தாங்க. பாஜகவோடு கூட்டு என்பதை விரும்பல ஒரு பக்கம். இன்னொன்று, அன்றைக்குத்தான் மதச்சார்பற்ற கூட்டணி என்கிற பெயரால் ஜெயலலிதா அம்மையார் ஒரு கூட்டணியை கட்டி எழுப்பினார். ஒரு மகத்தான கூட்டணி அந்த கூட்டணி. 2 பொதுவுடைமை இயக்கம், அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி, காங்கிரஸிலிருந்து பிளவுண்டு வந்து 96ல் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்ற மூப்பனார், தமிழ் மாநில காங்கிரஸ், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டணியை அமைத்தார்கள். அது ஒரு வெற்றியை தேடி தந்தது.